ஒரு சில நாட்கள், ஒரு சில வாரங்கள்ல அவங்களுக்கு வந்து மேக்சிமம் ஒரு சில மாதங்கள்ல அவங்களுக்கு ஒரு ரெசல்யூஷன் வந்து கிடைக்க போகுது. ஒரு அமைதிக்கான ரெசல்யூஷனா அது வந்து இருக்கும். இதுதான் ஃபைனல் அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுத்திருப்பாங்க. அதை மறுபடியும் மறுபரிசீலனை பண்ணணும்ன்றது ஏஞ்சல்ஸ் மூலியமா அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. அவங்களுக்கானது தான், அவங்களுடைய அந்த செய்யணும்னு நினைக்கிற விஷயமே அவங்களுக்கானது தான். ஆனா இப்போ அது செய்யறதுக்கான ஒரு சூழலோ நேரமோ அது கிடையாது. ஒவ்வொரு மாதமும் நம்ம ஏஞ்சல் மெசேஜ் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ ஆடி மாசம் பௌர்ணமி வரப்போகுது. ஸோ அதுக்கான ஏஞ்சல் மெசேஜ் பார்த்துடலாமா? கண்டிப்பா பார்க்கலாம். எப்பவும் போல நம்ம பைல் செலக்ஷன்ல தான் பார்க்க போறோம். இங்க வந்து ஒரு 3 கிறிஸ்டல் இருக்கு. இந்த 3 கிறிஸ்டல்ல அவங்களோட எனர்ஜியை கனெக்ட் பண்ற விதமா பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் ஏதாவது ஒரு கிறிஸ்டல்ல வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஒரு கிறிஸ்டலுக்குமான ஏஞ்சல் மெசேஜ் நம்ம தனித்தனியா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னென்ன கிறிஸ்டல்ஸ் இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கிறிஸ்டல் எல்லோ கலர் கிறிஸ்டல். செகண்ட் கிறிஸ்டல் ப்ளூ கலர் கிறிஸ்டல். தேர்ட் கிறிஸ்டல் ஒயிட் கலர் கிறிஸ்டல். ஸோ இந்த 3 கிறிஸ்டல்ல ஏதாவது ஒரு கிறிஸ்டல்ல அவங்க இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட பொறுமையா வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு அப்புறம் ப்ளே பண்ணி பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே மேம். பைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்தலாமா? பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 1 எல்லோ கலர் கிறிஸ்டல் செலக்ட் பண்ணவங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏஞ்சல் மெசேஜ் நம்பர் 1. ஸோ இவங்களுக்கு என்னென்னலாம் கார்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஃபைல் நம்பர் 1. ஸோ இவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஏஞ்சல் மெசேஜஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இன்னும் ஒரு நியர் ஃபியூச்சர்ல ஒரு சில நாட்கள், ஒரு சில வாரங்கள்ல அவங்களுக்கு வந்து மேக்சிமம் ஒரு சில மாதங்கள்ல அவங்களுக்கு ஒரு ரெசல்யூஷன் வந்து கிடைக்க போகுது. ஒரு அமைதிக்கான ரெசல்யூஷனா அது வந்து இருக்கும். ஸோ இதுதான் உன்னோட இதுதான் நீ வந்து மேற்கொள்ளணும் அப்படியான ஒரு ரெசல்யூஷன் ஒன்று அவங்க எடுக்கிறதுக்கு இந்த யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா அந்த ரெசல்யூஷன் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து அமையும். ஸோ இப்படியான ஒரு நியர் ஃபியூச்சர்ல ஒரு விஷயம் நடக்கும். அது வரைக்கும் அவங்க என்ன முடிவுகள்லாம் எடுத்திருக்காங்களோ, முக்கியமான செயல்கள் ரீதியா என்ன முடிவுகள் எடுத்திருக்காங்களோ அதை ஒன்ஸ் அகேன் ரீகன்சிடர் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. இதுதான் ஃபைனல் அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுத்திருப்பாங்க. அதை மறுபடியும் மறுபரிசீலனை பண்ணணும்ன்றது ஏஞ்சல்ஸ் மூலியமா அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. அண்ட் இவங்களுக்கான அந்த முழு ரெக்கவரி கண்டிப்பா வந்து கிடைக்கும். இவங்க எந்த ஏஞ்சல்ஸை இவங்க வழிபடுறாங்களோ அந்த ஏஞ்சலை வச்சு இவங்க டெய்லி வந்து ஒரு தியானம் மாதிரி மேற்கொள்ளும் போது இவங்களுக்கான அந்த முழு ரெக்கவரி, இப்போ மனதளவுல எவ்வளவு உடைஞ்சிருந்தாலும் சரி, என்ன மாதிரியான ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, என்ன காயங்கள் இருந்தாலும் சரி, அதுல இருந்துலாம் ஒரு முழு ரெக்கவரி அவங்களுக்கு வந்து கண்டிப்பா கிடைக்கும். மேற்கொண்டு அப்படி யாராவது இவங்களை காயப்படுத்திருந்தாலும் அவங்களே இவங்க கிட்ட ஒரு ரீகன்சிடர் பண்ற மாதிரியான ஒரு சூழலும் இந்த ஏஞ்சல்ஸ் வந்து உருவாக்கி கொடுப்பாங்க. இப்போ நியர் ஃபியூச்சர்ல அவங்களுக்கு ஒரு அமைதியான ஒரு ரெக்கவரியும் இருக்கு. அண்ட் ஒரு ரெசல்யூஷன் தரக்கூடிய ஒரு சுச்சுவேஷனும் இருக்கு. இவங்களுடைய முடிவுகளோ இல்ல மற்றவங்க இவங்களுக்கு கொடுத்த ஒரு முடிவுகளோ மறுபரிசீலனை பண்ணக்கூடிய நிகழ்வுகளும் அவங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நடக்க இருக்கிறதால அமைதியை மட்டும் இவங்க கடைபிடிக்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா இருக்கும் அப்படின்றத ஏஞ்சல்ஸ் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. ஓகே, சூப்பராக சொன்னீங்க மேம். பைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்க மேம் சொன்ன மாதிரி கரெக்டாக எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அந்த அமைதியாக பொறுமையாக சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் மறக்காம தேங்க்யூ ஏஞ்சல்ன்றதை கமெண்ட் பண்ணிடுங்க. மேம் பைல் நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துடலாமா? ஸோ பைல் நம்பர் 2 இந்த ப்ளூ கலர் கிறிஸ்டல்ல யாரெல்லாம் செலக்ட் பண்ணாங்களோ இவங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பைல் நம்பர் 2. ஸோ பைல் நம்பர் 2க்கு ஒரு ஹிண்ட் மாதிரியான ஒரு விஷயம், இவங்களுக்கு அதிக இந்த எல்லோ எனர்ஜி அதிகமாக இருக்கு போல. சமீபத்தில் எல்லோ கலர் வந்து அதிகமாக பிடிக்கும், அதிகமாக வேர் பண்ணுவாங்க. இந்த எல்லோ மேலே ஒரு இனம் புரியாத அந்த அட்ராக்ஷன் வந்து ஏற்பட்டிருக்கும். இது எல்லாமே எல்லோ ஆரஞ்சு எல்லாமே அந்த டிவைனிட்டி சார்ந்தது தான். ஸோ இவங்களுக்கு அந்த மாதிரி எல்லோவோட ஒரு கனெக்டிவிட்டி அதிகமாக இருக்குது. அது இங்கே தெரியுது. அவங்களுடைய மேபி அவங்களுடைய ஏஞ்சல் கூட
எந்த ஏஞ்சலை ஃபாலோ பண்றாங்களோ அவங்களுக்கும் அந்த எல்லோ கலர் கனெக்டிவிட்டி அதிகமா இருக்கும். ஸோ அதனால அவங்களுக்கு எல்லோ ரிலேட்டடாவே நிறைய வருது. இவங்களுக்கு என்ன கார்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபைல் நம்பர் 2. ஸோ இவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் அப்படின்றாங்க. இப்போ ஏதோ ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அது செய்யறதுக்கான ஒரு சரியான டைம் இது கிடையாது. அப்போ நான் அந்த காரியம் செய்யக்கூடாதா? அது எனக்கானது இல்லையா? அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அவங்களுக்கானது இல்லன்னு கிடையாது. அவங்களுக்கானது தான். அவங்களுடைய அந்த செய்யணும்னு நினைக்கிற விஷயமே அவங்களுக்கானது தான். ஆனா இப்போ அது செய்யறதுக்கான ஒரு சூழலோ, நேரமோ அது இல்ல. கிடையாது. அவங்களுக்கான பெர்ஃபெக்ட் டைம் வர வரைக்கும் காத்திருக்கணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் குடுக்குறாங்க. இங்க அவங்க என்ன மாதிரியான ஒரு விஷஸ் இருந்தாலும் சரி, என்ன மாதிரியான ஒரு செயல்ல ஈடுபட்டுட்டு இருந்தாலும் சரி, ஒரு சிம்பிளான மெசேஜா தான் இவங்களுக்கு வந்து வருது ஃபைல் நம்பர் 2க்கு. பெர்ஃபெக்ட் டைம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அந்த டைம் உங்கள தேடி வரும். ஆனா அதுவரைக்கும் நீங்க பொறுமையா இருக்கணும். இப்போ எந்த ஒரு அவசர முடிவும் எடுக்க வேண்டாம். எந்த ஒரு முக்கிய நிகழ்வுகள், காரியங்களையும் நீங்க இறங்க வேண்டாம். உங்களுக்கான டைம் இப்போ கிடையாது. கொஞ்சம் அவேர்னஸா இருங்க. பொறுமையா, நிதானமா இருங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் வந்து ஏஞ்சல்ஸ் இவங்களுக்கு குடுக்குறாங்க. மேபி அந்த காரியம் சீக்கிரம் நடக்கிறதுக்கும், அந்த பெர்ஃபெக்ட்டான டைம் சீக்கிரம் வர்றதுக்கும் இவங்க வந்து இந்த எல்லோ கலர்ஸ அதிகமா வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லோ யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த சக்சஸ் ஆனது சீக்கிரம் அவங்க லைஃப்ல வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். சூப்பர் மேம். அருமையா சொன்னீங்க. ஸோ குட் திங்ஸ் டேக் டைம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கும் சில நல்ல விஷயங்கள் எடுக்கிறதுக்கு சில டைம் எடுக்கும் அப்படின்ற மாதிரி மேம் சொல்லியிருக்கிறாங்க. நல்லதே நடக்கும். கீழே மறக்காம தேங்க்யூ ஏஞ்சல் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் மேம் ஃபைல் நம்பர் 3 செலக்ட் பண்ணவங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்தலாமா? ஃபைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த ஒயிட் கலர் கிறிஸ்டல செலக்ட் பண்ணாங்களோ இவங்களுக்கான ஏஞ்சல் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இவங்களுக்கு என்ன கார்ட்ஸ் முதல்ல வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபைல் நம்பர் 3 இவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இவங்களுடைய உடல் நலம் இருக்க சீராகும். எவ்வளோ உடல் ரீதியான ஒரு பிரச்சனையில இருந்தாலும் கண்டிப்பா அது வந்து மேம்படும். உடல் நலத்தை குறித்து இவங்க கவலைப்பட வேண்டாம். இல்லை இவங்களுடைய வீட்டுல யாருக்காவது உடல் ரீதியா பிரச்சனை இருக்குனாலும் அதனுடைய கவலை இருக்குனாலும் அது குறித்து இவங்க பயம் கொள்ள வேண்டாம். அது எல்லாமே சரியாகிடும் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து இங்க கொடுக்குறாங்க. அண்ட் இவங்க வந்து இவங்களோட வாழ்க்கையை பத்தியோ இல்லை இவங்க செய்யக்கூடிய செயலினுடைய அந்த ஒரு அவுட்கம் பத்தியோ தெரிஞ்சுக்கணும். இது எப்போ எனக்கு நடக்கும், இன்னும் இது என்ன செய்யலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு ஹிண்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யாருக்கிட்டையும் கேட்க வேண்டாம். ஏன்னா இவங்களுடைய இன்னர் செல்ஃப்ல இருந்து தான் அவங்க வணங்கக்கூடிய தெய்வம் வந்து கண்டிப்பா அவங்களோட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவங்களுடைய உள்ளுணர்வை மட்டும் அவங்க லிசன் பண்ணா போதும். அங்கிருந்து அவங்களுக்கு நிறைய பதில்கள் வந்து கிடைக்கும். என்ன செய்யலாம், செய்ய வேண்டாம், இப்ப அவுட்கம்ஸ் எப்படி இருக்கும், லைஃப்பை எதை நோக்கி எங்க கொண்டு போகணும், என்ன மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும், ஏன் ஒரு பிரச்சனை நடந்தது, ஏன் இந்த நபர் நம்ம லைஃப்ல வந்தாங்க, எதுவா இருந்தாலும் அதுக்கு அவங்களுடைய உள்ளுணர்வு மட்டும்தான் பதில் சொல்லும். ஸோ அதை மட்டும் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணா போதும். மற்றவங்க கிட்ட பிரச்சனைக்கான சொல்யூஷன் தேட வேண்டாம் அப்படின்ற ஒரு மெசேஜும் வருது. அண்ட் கண்டிப்பா இவங்களுக்கான ஒரு சைன் எப்படியாவது கிடைக்கும். அதனால நிறைய யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகக்கூடிய விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணி நேச்சரோட கனெக்ட் ஆகிறது, அனிமல்ஸோட கனெக்ட் ஆகிறது, நிறைய ஹியூமன் பீயிங்ஸோட கனெக்ட் ஆகிறது, இது எல்லாம் வந்து அவங்க செய்ய பார்க்கணும். ஏதாவது ஒரு வகையில அவங்களுக்கு ஏதாவது ஒரு சைன் ஹிண்ட் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணாங்கன்னா அட் த சேம் டைம் அவங்களோட ஹெல்த்தையும் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அது வந்து அவங்களுக்கு நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் சீக்கிரமாவே லைஃப்ல நடக்கும் அப்படின்றது தான் ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. சூப்பரா சொன்னீங்க. எஸ் மேம் சொன்ன மாதிரி நேச்சரோட ரொம்ப அன்பா எல்லாரும் பழகினாவே எல்லாமே சார்ட் அவுட் ஆகும்னு மேம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க, நல்லதே நடக்கும். மறக்காம தேங்க்யூ ஏஞ்சல்ன்றதை கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப அழகாக எங்களுக்கு நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்து சொன்னீங்க, ஏஞ்சல் மெசேஜ் சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேடம். நன்றி.